ஏய், நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் ரொம்ப நல்லவர்னா? வேண்டாம். இப்ப கூட நம்ம எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி வச்சு நம்மள அசிங்கதான் படுத்தி அமைச்சிருக்காரு. நம்ம பசங்க முன்னாடி நம்மள தலைகுனிய வச்சிருக்காரு. ஜெயிச்சிட்டாருன்ற மெதப்புல நமக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி இதை பண்ணிருக்காரு. சரின்னு இருக்கட்டும், எப்படியோ விட்டு கொடுத்தாருல. ஒருவேளை கோர்ட்டே சொல்லிருச்சு, அதனால நம்ம பசங்களை என் கூடவே என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? ஏய், இங்க பாருடா, ஒன்னும் செஞ்சிருக்க முடியாதுதான். இங்க பாரு, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. காவ்யா, கண்மணி, விஜய், இசை, நீலா, சீதான்னு மொத்தம் 6 பேரு. அங்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்கான். மொத்தம் 7 பேரு. 7ல 3 பேர் தான் பெரிய பசங்க, மிச்சம் 4 பேரும் குட்டி குழந்தைங்க. இந்த வயசான காலத்துல அவரால மெயின்டைன் பண்ண முடியுமா? சரிப்பா, பிசிக்கலா இருக்காங்க, விட்டுரு. காசு இருக்கா? வருமானம் இருக்கா? எப்படி சமாளிக்க முடியும்? சும்மா வாய்ஸ் அவரால் விட்டுட்டு இருக்காரு, அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, வேற என்ன? சரிப்பா, நான் சொல்றது உங்களால ஏத்துக்க முடியல, கஷ்டமா இருந்துச்சுன்னா வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? எப்படியும் அப்பா இந்த பக்கமா வருவார். அப்பா அவர்கிட்ட சொல்லுவான், இல்லங்க பரவாயில்லங்க இருக்கட்டும், பேசாம குழந்தைங்களை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போமா? என்ன சொல்லுவாரு? ஏய், நிஜமாதான்ப்பா சொல்றேன், சொல்லி பாப்போம். நாம மட்டும் அப்படி சொன்னு வையி, அப்படியே அலறிடுவாரு. அது முடியவே முடியாது. என்னடா இது, இவங்களை நாம பயமுறுத்தலாம்னு பார்த்தா இவங்க வழக்க சொல்லி நம்ம கிட்டே வராங்கன்னு சொல்லி அப்படியே பயந்துருவாரு. ஐயோ, வந்துட்டாரா? சொல்லல, வந்துட்டாரு பாரு. என்ன வக்கீலம்மா, ஆர்கியூமெண்ட்ல ஒன்றும் பாயிண்ட்ஸ் இல்லையே. ஒரு கேஸுக்கு அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இதே போல ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னு ரெஃபர் பண்ணிட்டு வர மாட்டியா? மொத்தத்தில் யாருக்கும் எந்த யோசனையும் இல்லை. எதை செஞ்சாலும் ஒரு குத்து மதிப்பாகவே செய்கிறது. நான் உங்கள் எல்லாரையும் கோர்ட்டுக்கு இழுக்கிறேன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிக்க மாட்டீங்களா? ஏய், இப்போ கூட போனா போகுதுன்னு தான் விட்டுட்டு போகிறேன். இன்னொரு தடவை என் பேர பசங்களை பிரிக்கணும் அது இதுன்னு ஏதாவது அசிங்கம் பண்ணீங்க, இதை விட உக்கிரமா இருப்பேன், பார்த்துக்கங்க. டேய், வாழ்க்கையில கொஞ்சமாவது பாசிட்டிவா யோசிச்சு பழகுங்கடா. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ். யாரை எப்படி கவுக்கலாம், யாரை வாரி விடலாம், யாரை தலையில மண்ணை போடலாம், இப்படியே இருந்தா எப்படி விளங்கும்? நீங்க பெத்த பிள்ளைங்க உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரைட்டு. அதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்க வேண்டாமா? பிள்ளைங்க விரும்புகிற பேரண்ட்ஸாக இருக்க வேண்டாமா? அதுக்கு முதல்ல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரியே பேசுனா பிள்ளைங்க எப்படிடா உங்க மேல அன்பா இருப்பாங்க? நல்ல அப்பா அம்மாவா இருக்கிறது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. Good morning, children. உட்காருங்க, உட்காருங்க. Sit down, sit down. நாளைக்கு drawing competition இருக்கு. பேரு கொடுக்கறவங்க இப்ப பேரு கொடுக்கலாம். மிஸ் பூமிகா மிஸ். பூமிகா. கவின் மிஸ். கவின். மிஸ் தேவிஸ்ரீ மிஸ். தேவிஸ்ரீ. நெக்ஸ்ட் அடுத்து ரித்திக் மிஸ். ரித்திக். துர்கா மிஸ். துர்கா. சூர்யா மிஸ். சூர்யா.
அடுத்து மிஸ் பிளெஸ்ஸி மிஸ். பிளஸ்ஸி, பிரகாஷ் ராஜ் மிஸ். பிரகாஷ் ராஜ், நிலா மிஸ். நிலா. ஏ சக்தி, ஏன் பேரு கொடுக்கல? எனக்கு தான் வரைய ஒன்றும் தெரியாதே. பொய் சொல்லாத, நீ நல்லா தானே வரைவ. உன் நோட்ல வரைஞ்சிருக்கிறது பார்த்தேனே. அது நான் சும்மா வரைஞ்சது, அது எதுவுமே நல்லா இருக்காது. நான் தான் இதுக்கு முன்னாடி டிராயிங் கிளாஸே போனது இல்லையே, வேற யார்கிட்டயும் கத்துக்கலையே. அதெல்லாம் அவசியம் இல்ல, நீ நல்லா வரைஞ்சா மட்டும் போதும். சக்தி, நீ ஏன்பா பேர் கொடுக்கல? உனக்கு டிராயிங் வரைய தெரியாதா? ஆமா மிஸ். பொய் சொல்ற மிஸ், சக்தி அழகா வரைவா. அப்படியா? ஆமா மிஸ். ஏ நிலா, நீங்களே பாருங்க மிஸ். வெரி குட் சக்தி, நல்லா வரைஞ்சிருக்க தம்பி. எல்லாம் அழகா இருக்கு. நீ எல்லாம் அவசியமா டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்கணும். சரியா? உன் பேர் எழுதிக்கிறேன். ஓகே மிஸ். இந்தாம்மா கொடுத்துரு. ஸ்டூடெண்ட்ஸ், 2 நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. நான் HM ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஏ நிலா, நீயே தேவையில்லாம நான் நல்லா வரைவேன்னு சொல்லி நோட்டை கொடுத்த. நீ நல்லா தானே வரையற, அதனாலதான். இல்ல நிலா, அந்த காம்படிஷன்லலாம் நான் கலந்துக்க வேணாம்னு நினைச்சேன். அதான் ஏன்? ஏன்னா இன்னொரு வாட்டி நான் உன் கூட போட்டி போட வேணாம். உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. நான் வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிறேன். நீ வேணும்னா கலந்துக்கோ. ஓ, இதுக்கு தான் சொல்றியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க அம்மாக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நான் செகண்ட் பிரைஸோ கடைசி பிரைஸோ வாங்கினா கூட பரவாயில்ல. நீ கலந்துக்கோ. என்ன பாக்குற? நீ கண்டிப்பா கலந்துக்கணும். சரியா? சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஹாய் சில்ட்ரன். எப்பவுமே புக்ஸ், சிலபஸ், படிப்பு, ஹோம்வொர்க்னு இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அதுல இருந்து விலகி டிராயிங் காம்படிஷன் வச்சிருக்கோம். ஏதோ பெரிய போட்டின்னு நினைச்சு பயப்படக்கூடாது. உங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வரைஞ்சா போதும். இந்த போட்டிக்கு நடுவரா நம்ம சோஷியல் மிஸ்ஸும் நம்ம மேக்ஸ் சாரும் வந்திருக்காங்க. இப்ப போட்டிக்குள்ள போலாமா? என்ன எல்லாரும் வரையறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். ரொம்ப கஷ்டமான தலைப்பெல்லாம் இல்ல செல்லம். டெய்லி உங்க வீட்ல பாக்குறவங்கள தான். அவங்க இல்லனா நீங்க இல்ல. அவங்க தான் உங்களோட உலகம். எஸ், எல்லாரும் உங்களோட அப்பா அம்மா முகத்தை தான் வரைய போறீங்க. நீங்க உங்க அப்பா அம்மா முகத்தை வரைஞ்சி கீழே அவங்க 2 பேரோட பேரையும் எழுதணும். சரிங்களா? இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிங்க. எந்த சத்தமும் வரக்கூடாது. அமைதியா எல்லாரும் அவங்க அவங்க அம்மா அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு அமைதியா வரைங்க. பொறுமையா ரிலாக்ஸா யோசிச்சு வரைங்க.
ஓகே சில்ட்ரன், எல்லாரும் வரைஞ்சு முடிச்சாச்சுல? அப்படியே புக்கு மூடி வச்சிருங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே? மிஸ், இங்க பாருங்களேன். நிலா வரைஞ்சிருக்கா. அவங்க அப்பா அம்மாவோட போட்டோ. ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கால? வாவ் நிலா, ரொம்ப அழகா டிராயிங் பண்ணிருக்கியே. உங்க அப்பா அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சூப்பர். தேங்க் யூ மிஸ். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குதுல்ல? அழகா இருக்கு. மிஸ், இங்க பாருங்க. நிலா வரைஞ்ச அதே அப்பா அம்மா போட்டோவை சக்தியும் வரைஞ்சிருக்கான். நீங்களே பாருங்களேன். நீங்களும் பாருங்க மிஸ், ஒரே மாதிரி இல்ல? பேரும் ஒண்ணா இருக்கு. சக்தி மிஸ், நான் என்ன வரைய சொன்னேன்னு தெரியும் தானே? உன்னோட அப்பா அம்மா முகத்தை வரைய சொன்னேன். ஆனா நீ நிலாவோட அப்பா அம்மா முகத்தை வரைஞ்சு வச்சிருக்க. சொல்லு சக்தி, ஏன் அவங்க முகத்தை வரைஞ்ச? ஏன்னா அவங்க தான் என்னோட அப்பா அம்மா. என்ன சொல்றான் இவன்? நிலாவோட அப்பா அம்மா தான் எனக்கும் அப்பா அம்மா. மிஸ், ஒரு நிமிஷம் என் கூட கொஞ்சம் வாங்களேன். வெயிட் பண்ணுமா, வந்துருவாங்க. நிலா, என்னாச்சு? என்னாச்சு மேடம்? எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? இவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? உங்க குரல் தெரிஞ்ச பாணியில பார்த்துட்டு நான் அலறி அடிச்சு ஓடி வந்தேன். சொல்றேங்க, நிலா உங்க பொண்ணு தானே? ஏங்க, இதுல என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு நிலா ஒரே பொண்ணு தான். ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? காரணமா தான் கேக்குறேன். இந்த பையன் சக்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன் கேக்குறீங்க? யார் அவன்? உங்களுக்கு அவன் என்ன வேணும்? இல்ல, எனக்கு இதெல்லாம் புரியல. நீங்க எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? காரணம் இருக்கு. என்னங்க காரணம்? நீங்களே சொல்லுங்க மேடம். மிஸ்டர் மார்க்கண்டேயன் உங்க மாமனார் இல்லையா? அவரையும் வர சொல்லியிருக்கோம். வந்ததும் 2 பேரையும் சேர்த்து வச்சு சொல்றோம். மேடம், இப்படி பயமுறுத்தாதீங்க. நீங்க எனக்கு என்னமோ ஏதோங்கிற மாதிரி இருக்கு. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? எதுக்கு நீங்க அவரெல்லாம் வர சொல்லிருக்கீங்க? வெயிட் பண்ணுங்க. பிரச்சனை முக்கியமானதுதான். 2 பேர்கிட்டயும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. அவரும் வந்துட்டோம், பொறுமையா இருங்க. வாங்க சார். வாங்க. என்ன மேடம், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்றேன் சார். உங்க 2 பேர்கிட்டயுமே கேக்குறேன். இது எவ்வளவு பெரிய விஷயம்? ஏன் இவ்வளவு காலமா எங்க கிட்ட இருந்தும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்தும் மறைச்சு வச்சிருந்தீங்க? மறைச்சமா? எதை மறைச்சோம்? ஏங்க, நான் என்னங்க மறைச்சேன்? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியலங்க.
இந்த பையன் சக்தி உங்க வீட்டை சேர்ந்தவன் தானே? ஆமா. இவன் யாரு? இவனோட அப்பா அம்மா யாருங்கிற விவரத்தை ஏன் இவ்வளவு நாளா ஸ்கூல்ல இருந்து மறைச்சிங்க? மேடம், நீங்க சொல்றது தப்பு. கார்டியன்னு சொல்லி தான் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். ஆமா, மற்றபடி இவனை பத்தின எல்லா உண்மையையும் பிரின்சிபல் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவனோட அப்பா ரவிதாங்கிறதையும் பிரின்சிபல் கிட்ட நான் பர்சனலா சொல்லிட்டேன். ஓ, இது வேற நடந்திருக்கா? யாரு கேட்டு நீங்க இதெல்லாம் செய்றீங்க? என்கிட்ட சொன்னீங்களா? என்ன மேம், உங்க பிரச்சனையெல்லாம் வீட்ல போய் பேசிக்கோங்க. இப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்னங்க சொல்லணும்? ஸ்கூல் சர்டிபிகேட் எடுத்து பாருங்க. தெளிவா சக்தியோட அப்பா ரவின்னு எழுதியிருக்கும். இப்போ அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். டேய் சக்தி, என்னடா பிரச்சனை? சார், அவங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட பேசுங்க. அதுக்கு தானே உங்களை வர சொல்லியிருக்கோம். சரி, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? சக்தியோட அப்பா பேரு ரவி. சரி, அம்மா பேர் என்ன? பிரியா. பிரியாவா? ஏங்க, பிரியாங்கிறவங்க உங்கள மாதிரி இருப்பாங்களா? உங்களோட ட்வின் சிஸ்டரா? எங்க நீங்க கேக்குறது சத்தியமா எனக்கு புரியல. இருங்க, தெளிவா சொல்றோம். மேம், சொல்லுங்க மேம். என்னது? அம்மானி ஏன் முகத்தை வரைஞ்சானா? டேய், என்ன விளையாடுறியா? இங்க பாருங்க மேடம், எனக்கு ஒரே பொண்ணு நிலா மட்டும்தான். அவதான் எனக்கு பிறந்தவ. இவெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன சார் இவங்க இப்படி சொல்றாங்க? ஆனா உங்க பேரை இவங்க முகத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அவர்கிட்ட என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏன் கிட்ட கேளுங்க. நேர்ல விசாரிக்க தானே வர சொன்னீங்க. நேருக்கு நேரா சொல்றேன், இவன் எனக்கு பிறந்தவன் இல்ல. என் வாழ்க்கையில நடந்தது ஒரே ஒரு பிரசவம் தான். அதுவும் பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான். அது ஏன் பொண்ணு நிலா மட்டும் தான். ஏதோ ஊர் பேர் தெரியாதவங்க பெத்து போட்டதுக்கெல்லாம் நான் அம்மாவா வேஷம் போட முடியாது. சரிங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சக்தி, இவங்க இப்படி சொல்றாங்க, நீ ஏன் அம்மானு இவங்க முகத்தை வரைஞ்சிருக்க? ஓ, எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. நல்லாவே புரிஞ்சு போச்சு. எல்லாம் இதோ நிக்கிறாரே, இவரோட வேலையா தான் இருக்கும். சின்ன பையனை தூண்டி விட்டு இப்ப அம்மாங்கிற நினைப்புல ஏன் முகத்தை வரைஞ்சு வச்சிருக்கோம். வரத பாத்துக்கிறேன்னு இவர்தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஏமா, சும்மா ஏதாவது பேசாத. எனக்குமே இங்க நடக்கிறதெல்லாம் புதுசா இருக்கு. டேய் சக்தி, நீயாவது வாயை திறந்து சொல்ல. எதுக்குடா அப்படி பண்ண? சொல்லு சக்தி, ஏன் இப்படி செஞ்ச? இவங்க உன் அம்மா இல்லனா எதுக்கு இவங்க முகத்தை வரைஞ்ச? பொய் சொன்னியா? இல்ல, நான் உண்மையை தான் சொன்னேன். உண்மையா? ரவி என்னோட அப்பா. என்னோட அம்மா பிரியா இறந்துட்டாங்க. அவங்க இப்ப இல்ல. என் அம்மா இடத்துல இருக்கிறது இவங்க தான். அதனால தான் நான் அப்படி வரைஞ்சேன். டேய், நான் உன் அம்மாவாடா? யாருக்கு யார்டா அம்மா? ஏங்க, ஏய், என்ன பண்ற? ஏங்க, பிச்சிருவான். என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அவன் என்னங்க பேசிட்டு இருக்கான்? அவன் சின்ன பையன், எமோஷன்ல என்னமோ சொல்றான். அதுக்குன்னு சட்டுன்னு அடிப்பீங்களா? அப்புறம் அடிக்காம கொஞ்சுவாங்களா? யாருங்க இவன்? எங்க இருந்தோ வந்துட்டு எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோவராக்கிட்டு இப்போ என்ன வந்து அம்மான்னு சொல்லுவானா? இதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கணும். டேய், இன்னொரு தடவை என்ன அம்மா கிம்மான்னு சொன்ன அவ்வளவுதான் உன்ன. ஏமா, நிறுத்துமா. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? ஒரு சின்ன பையன் மனசுல எவ்வளவு ஆசையோட ஏக்கத்தோட உன்னை அம்மா நினைச்சு சொல்றான். அவனை போய் அடிக்கிற, மிரட்டுற. அவன் என்ன உங்ககிட்ட பணம் காசு கேட்டானா? இல்ல சொத்துல பங்கு கேட்டானா?
இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிற? யாரு யாரு நானா? ஆ? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இன்னும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். இது ஸ்கூல் ஆச்சேன்னு விடுறேன். காசு பணம் கேட்டிருந்தா கூட வச்சுக்கோட மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா இவன் என் வாழ்க்கையை கேக்குறான். இது உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? என்னைக்கு இருந்தாலும் அவர் தான் என்னோட அப்பா. அது யாராலையும் மாத்த முடியாது.